வணக்கம். ஜூலை 21ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லேருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைக்கி ஏஷியன் மார்க்கெட்ஸ் மிக்ஸ்டாக தான் இருந்திருக்குங்க. ஜாப்பனீஸ் மார்க்கெட் 0.4% அதிகரித்தது. சவுத் கொரியாவுடைய காஸ்பி கிட்டத்தட்ட 1% வீழ்ச்சியாக பார்த்துருந்தது. இது நம்ம காலையில் டைமில். நம்ம நிஃப்டி 50 ஓப்பனிங் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ஆனால் இன்ட்ராடேயில் 0.3% வரைக்கும் வீழ்ச்சியாக பார்த்துருக்கு. இன்ட்ராடேன்னு சொல்லும்போது நம்ம 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. ஆயில் விலை இன்றைக்கு கீழே இருக்குங்க. $89 குறைவாக இருக்குது. 0.4% குறைஞ்சிருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஒரு பேரலுக்கு $89 குறைவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அமெரிக்கா ஈரான் போர் குறித்தான அப்டேட். நேற்று தொடர்ச்சியாக 10வது நாள் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதாவது மறுபடியும் தாக்குதல் துவங்கி 10வது நாள் நேற்று ஈரான் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா பேசிஸ் மீது அவங்க தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. காலையில் வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. ரெட் சீல ஒரு பதற்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. யமனுடைய ஹோத்தீஸ்க்கும் சவுதி அரேபியா இடையே பிரச்சனை இருக்குது. சவுதி அரேபியாவுடைய கப்பல்களை அவங்க முடக்கிறாங்க. அங்கே பிளாக்கேடை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கேயும் தாக்குதல் நடந்திருக்கின்ற செய்தி காலையில் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். கப்பல்களுடைய இன்சூரன்ஸ் காஸ்ட் அதிகரிக்குதுன்னு பத்திரிகையில் செய்தி வெளியாயிருக்கு. இப்போ அண்மையில் ரெட் சீல ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற சூழ்நிலை இப்போ இன்சூரன்ஸ் காஸ்ட்டை மேலும் அதிகரிக்குது. ஏற்கனவே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் அந்த பதற்ற சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ரெட் சீலையும் அந்த பதற்ற சூழ்நிலை இருக்குது. இப்போ கப்பல்களுக்கு போடக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் தொகை அதிகரிச்சிருக்குன்னு பத்திரிகையில் தகவல் வெளியாயிருக்கு. ட்ரம்ப் சில நாட்டில் இந்த டேரிஃப் பற்றி பேசாமல் இருந்திருக்கிறாரு. இப்போ மறுபடியும் டேரிஃப் குறித்து பேசியிருக்கிறாரு. கனடா மீது 50% புது வரி கொண்டு வந்திருக்கிறாரு. 30 நாட்களுக்குள்ள இது அமலுக்கு வரும்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. என்ன காரணம் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாருன்னா, அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸை தனியாக ட்ரீட் பண்ணுறாங்க கனடா. ஏன்னா அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய குறிப்பிட்டவங்க சொல்லியிருப்பது ஆல்கஹால், ஆட்டோமொபைல்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ்க்கு தனி ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. மற்ற நாடுகள்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணல. அதனால் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. அதற்காக 30% வரி இப்போ கனடா மீது போட்டிருக்கிறாங்க. அனைத்து ப்ராடக்ட்ஸும் நினைக்கிறாங்க அது சரிபார்க்க வேண்டும். யுக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. 4 இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒருவருடைய நிலை கவலைக்கிடமாக இருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. 17 குரூ கொண்ட எம்வி கோல்டன் லியோ கப்பல் மீது தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ரஷ்யா நடத்தின தாக்குதல்னு நினைக்கிறாங்க. 5 இந்தியர்கள் இருந்திருக்கிறாங்க அந்த கப்பல். அதில் 4 பேர் இப்போ உயிரிழந்திருக்கிறாங்க. ஒருவர் கவலைக்கிடமாக இருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. சிக்கிமில் ஒரு டனல் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து கேஸ் லீக்கும் ஏற்பட்டிருக்கு. 20க்கும் மேற்பட்டோர் அந்த இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம்ன்ற ஐயம் இருக்குங்க. மீட்பு பணி தொடர்ந்து நடந்து வருது. 7 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருப்பதாக பத்திரிகையில் செய்தி வெளியாயிருக்கு. பட்டேல் இன்ஜினியரிங் தீஸ்தா ஸ்டேஜ் 6 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அங்கே செய்து வராங்க. ஸோ அவங்களுடைய சைட்டில் தான் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கலாம்னு பத்திரிகையில் செய்தி வெளியாயிருக்கு. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பட்டேல் இன்ஜினியரிங் தரப்புலேருந்து இது வரைக்கும் நான் பார்க்கல. இந்த வீடியோ சேர தருணம் வரைக்கும் பார்க்கல. ஸோ அவங்களுடைய சைட்டில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பத்திரிகையில் செய்தி வெளியாயிருக்கு. பேடிஎம் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கூடவே போனஸ் கொடுத்தான முடிவும் எடுக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல வாலட்டைலாக இருந்தது. 2.5% பாசிட்டிவ், 2.5% நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்ட்ராடேன்னு சொல்லும்போது நம்ம 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. கன்சாலிடேட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் $220 கோடி, குவார்டர் ஆன் குவார்டர் 20% அதிகரித்தது. ரெவென்யூ $2448 கோடி, குவார்டர் ஆன் குவார்டர் 8% அதிகரித்தது. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் $203 கோடி, குவார்டர் ஆன் குவார்டர் 54% அதிகரித்தது. எபிட்டா மார்ஜின் 8%, போன குவார்டரில் அது 6% இருந்தது. போனஸ் குறித்தான முடிவு அவங்க எடுத்திருக்கிறாங்க. போனஸ் வழங்க போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்களுடைய ரெவென்யூ ப்ராஃபிட்டில் தான் கவனம் இருக்க போகுது. அதனால் இப்போ இந்த முறை போனஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பேடிஎம். அவங்க ஒரு முதலீடு செய்கிறாங்க. பேடிஎம் மணியில் ரைட்ஸ் இஷ்யூ வழியாக $100 கோடி முதலீடு செய்திருப்பதாக தகவல் கொடுத்துருக்கிறாங்க பேடிஎம் ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. கோல்ட்மன் சாக்ஸ் தொடர்ந்து பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 1430, புது டார்கெட் 1500. சிட்டி தொடர்ந்து பை ரெக்கமெண்டேஷன், எதிர்பார்க்குற டார்கெட் 1560, முன்ன சொல்லியிருந்தது 1425. சிஎல்எஸ்ஏ செல் ரெக்கமெண்டேஷன், எதிர்பார்க்குற டார்கெட் 1050. இப்போ பேடிஎம் 1324 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பவர் டெண்டர்ஸில் பங்கெடுப்பதற்காக 4 நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. இது பக்கத்து நாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்னு அரசு தரப்புலேருந்து அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. பார்லிமெண்ட்டில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டதுங்க. இது சைனா நிறுவனமா அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்டது. அவங்க சைனா நிறுவனம் அப்படின்றது உறுதி செய்யலை.
பக்கத்து நாடுகள்ல இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு பவர் டெண்டர்ஸ்ல பங்கெடுப்பதற்கு. அதுல கண்டிஷன்ஸ் அப்ளை இருக்கு. உள்ளூர்ல ஆலை இருக்கணும், உற்பத்தி செய்யணுன்ற கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அடுத்த 2 ஆண்டுல அந்த கண்டிஷன்ஸை பொறுத்து அந்த 4 நிறுவனங்களுக்கு பவர் டெண்டர்ஸ்ல பங்கெடுப்பதற்கு அனுமதி வழங்கி இருப்பதாக அரசு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க பார்லிமெண்ட்ல. பிஎன்பி ஹவுசிங் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஹாப்பி ஹோம் கார்ப்பரேஷனுக்கு அவங்க லோன் வழங்கி இருந்திருக்காங்க 2016 முதல் 2021 வரைக்கும். அந்த அக்கௌண்ட்டை அவங்க என்பிஏவா முன்னவே அறிவிச்சிருந்தாங்க. இப்போ ஃப்ராடா அறிவிச்சிருக்காங்க. 422 கோடி ரூபாய்க்கான ஃப்ராட் அறிவிச்சிருக்காங்க பிஎன்பி ஹவுசிங். அவங்க புகாரும் கொடுத்திருக்காங்க. அவங்க சட்ட ரீதியா நடவடிக்கை எடுப்ப இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இது என்பிஏவாக அவங்க அறிவித்தது நிதியாண்டு 2023ல ரைட் ஆஃபும் பண்ணியிருக்காங்க அந்த லோனை. இப்போ லீகல் ஆக்ஷன் எடுக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க பிஎன்பி ஹவுசிங் இந்த ஹாப்பி ஹோம் கார்ப்பரேஷன் மீது. எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஐபிஓ முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆனது 7% கூடுதலாக லிஸ்ட் ஆயிருக்குன்னு மணி கண்ட்ரோல்ல செய்தி சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா கிளைகால்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. டிமர்ஜருக்கு என்சிஎல்டி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அப்ரூவல் வழங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய பயோஃபார்மா மற்றும் ஸ்பிரிட்ஸ் பயோஃபியூல் பிசினஸை தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. அதற்கான அனுமதி இப்போ என்சிஎல்டி வழங்கி இருக்கிறாங்க. வேன்பரி இன்னைக்கு இன்ட்ராடேல வீழ்ச்சியை பார்த்திருந்திருக்கு. 3% விழுந்தது. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. ஆந்திர பிரதேஷ் ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருந்திருக்கிறாங்க. ஜூலை 13 முதல் ஜூலை 17 வரைக்கும் 6 அப்சர்வேஷன்ஸ் வழங்கப்பட்டிருக்கு. விரைவில் சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க வேன்பரி. ஷாம் மெட்டாலிக்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்திருக்காங்க. யூபிஎஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1250, இப்போ 1056 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்ட்மன் சாக்ஸ் தொடர்ந்து பை ரெக்கமெண்டேஷன் எதிர்பார்க்குற டார்கெட் 1050. ஜெஃப்ரீஸ் பை ரெக்கமெண்டேஷன் எதிர்பார்க்குற டார்கெட் 1150 ரூபாய். டாடா ஸ்டீல் குறித்தான ஒரு செய்தி பத்திரிகையிலிருந்து கிடைத்தது. அவங்க 10,000 கோடி ரூபாய் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதலீடு செய்ய இருக்கிறாங்க. 2028க்குள்ளார இந்த முதலீடு இருக்கும். 2000 புது வேலை வாய்ப்புகள் இது வழியாக உண்டாகும்னு சொல்லியிருக்கிறாங்க டாடா ஸ்டீல். அவங்களுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்கிறாங்க இந்தியாவில். இப்போ 27.35 MTPA மில்லியன் டன் பர் ஆனம். அது 40 MTPAவாக உயர்த்த இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க டாடா ஸ்டீல். இன்டெலெக்ட் டிசைன் அரீனா இன்னைக்கு இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனி ஒரு புது ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. கிரெடிட் யூனியன் சொல்யூஷன் சூட்ஸ். கிரெடிட் யூனியன் மற்றும் மியூச்சுவல்ஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய சொல்யூஷன் அது இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இன்டெலெக்ட் டிசைன் அரீனா. எஸ்எம்எஸ் ஃபார்மா தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஜூன் மாதத்தில் கம்பெனி ஒரு புகார் கொடுத்திருந்தாங்க. யாரோ ஒருவர் ஆள் மாறாட்டம் செய்து ஷேர்ஸை கிளைம் பண்ணி அதை டைவர்ட் பண்ண பார்த்துருக்காங்கன்ற குற்றச்சாட்டு புகார் கொடுத்திருந்திருக்காங்க. அந்த புகாருடைய பாகமாக இப்போ ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக எஸ்எம்எஸ் ஃபார்மா அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. ஆசியானா ஹவுசிங் இன்னைக்கு கலக்கி இருக்கிறாங்க. இன்ட்ராடேல 17% அதிகரித்தது. ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ப்ராஜெக்ட் ஆசியானா ஓமால புக்கிங்ஸ் உடைய டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. 372.45 கோடி ரூபாய்க்கான புக்கிங்ஸ் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இன்னைக்கு இன்ட்ராடேல 17% அதிகரித்ததற்கு. ஆக்மே சோலார் குறித்து 2 அப்டேட்டுங்க. முதல் அப்டேட் அவங்களுடைய பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அவங்க அமைச்சிருக்கிறாங்க ராஜஸ்தான் மாநிலத்தில். அதோடைய கமர்ஷியல் ஆபரேஷன்ஸ் ஜூலை 22 நடைபெற இருக்கு. இது அவங்களுடைய சப்சிடரி நிறுவனமான ஆக்மே சூரியோதயா பிரைவேட் லிமிடெட் வழியாகத்தான் செய்கிறாங்க. மற்றொரு தகவல், ஆக்மே சோலாருடைய மற்றொரு நிறுவனம் ஆக்மே ரெனியூடெக் 5th பிரைவேட் லிமிடெட். இவங்க ஒரு ப்ராஜெக்ட்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து கிடைத்த கான்ட்ராக்ட் 300 மெகாவாட்டுக்கான வின் சோலார் ஹைபிரிட் பவர் ப்ராஜெக்ட் இது. அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்திருக்காங்க. ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 14,065. சிஎல்எஸ்ஏ தொடர்ந்து ஐ கன்விக்ஷன் அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 14,000 ரூபாய். இப்போ 11,970 பக்கத்தில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அல்ட்ராடெக் சிமெண்ட். டெக்னோகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய ஃபேப்ரிக் டிவிஷனுடைய உற்பத்தியை நிறுத்துறாங்க. ஜூலை 20 முதலே நிறுத்த இருப்பதாக சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஆலையை நிறுத்துறாங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய காரணம் என்னன்னா மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இப்போ இருப்பது, அதே போல தொடர்ந்து நஷ்டத்தில் இருந்துகிட்டு இருக்கு அந்த பிசினஸ், அதனால அதை நிறுத்துவதாக சொல்லியிருக்காங்க. கார்மெண்ட் பிசினஸ் தொடர்ந்து நடைபெறும் விளக்கமும் சேர்த்தே கொடுத்திருக்காங்க. 2 ஆலைகள் இருக்கு மத்திய பிரதேஷ் மற்றும் மகாராஷ்டிராவில், அது தொடர்ந்து இயங்கும்னு சொல்லியிருக்காங்க. யான் டிவிஷன்லையும் எந்த பிரச்சனையும் இல்லை, அதுவும் தொடர்ந்து இயங்கும்னு சொல்லியிருக்காங்க டெக்னோகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ். இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரித்ததற்கு இது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். நேற்று ரிசல்ட் அறிவித்த சில நிறுவனங்கள் இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் கலக்கி இருக்கிறாங்க. 11% இன்ட்ராடேல அதிகரித்தது. சோபா 7% அதிகரித்தது. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபைஸ் 5% வீழ்ச்சியை பார்த்திருக்கு. எஸ்எம்எல் மஹிந்திரா வாலட்டைலா இருந்திருக்கு. 2% பாசிட்டிவ், 2% நெகட்டிவ். ஜெய்பிரகாஷ் பவர் 8% அதிகரித்தது. ராலிஸ் இந்தியா 4% வீழ்ச்சியை பார்த்தது. பஜாஜ் ஹெல்த் கேர் 5% விழுந்தது. கரூர் வைசியா பேங்க்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 10% அதிகரித்தது. பேடிஎம் வாலட்டைலாக இருந்திருக்கு. 2.5% பாசிட்டிவ், 2.5% நெகட்டிவாக இருந்திருக்கு. அவங்க போனஸ் அறிவிப்பதாக சொல்லியிருந்தாங்க. குறித்து முடிவெடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் போனஸ் அறிவிக்கல.
யுபிஐ இன்டர்நெட் இல்லாம இயங்குமா? அந்த கேள்விக்கான பதிலுங்க. அந்த மாரியான ஒரு சொல்யூஷன கொண்டு வர இருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோல்ல அப்டேட் குடுத்திருக்காங்க. அதோடைய டெஸ்டிங் போய்க்கிட்டு இருக்கு. இப்போ ரூ. 2000 வரைக்கும் ஒரு கேப் வைத்திருக்காங்க. ஸோ இன்டர்நெட் இல்லாமலே நம்மளால பேமெண்ட் பண்ண முடியும். குறிப்பா இது ஃப்ளைட்ஸ், அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின்ஸ் எங்கெல்லாம் கனெக்டிவிட்டி இல்லையோ, அங்கெல்லாமே பயன்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூ. 2000 அந்த கேப்ன்றதுல வந்து ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஆர்பிஐ எவ்வளோ அனுமதி செய்றாங்கன்றது தெரியல. ஆனா இப்போதைக்கு டெஸ்டிங்ல தான் இருக்கு. ஸோ இன்டர்நெட் இல்லாமலே நம்மளால பேமெண்ட் பண்ண முடியும். அதற்கு வந்து இந்த பிஓஎஸ் பாயிண்ட் ஆஃப் சேல் கம்பெனிஸ் வந்து சில சர்டிஃபிகேஷன் வாங்கணும். அவங்களுடைய டிவைஸ்ல மாற்றம் செய்ய வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ அந்த டிவைஸ்ல வந்து அந்த பேமெண்ட் ஆத்தரைசேஷனை ஸ்டோர் பண்ணிக்கிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் கனெக்டிவிட்டி வரும்போது ஆத்தரைசேஷனுக்கு அனுப்புவாங்கன்ற மாதிரி ஒரு செட்டப்ல வருதுன்னு நினைக்கிறேங்க. கூடுதல் தகவல் தெரியல. ஆனால் இன்டர்நெட் இல்லாமலே இப்போ பணம் கட்டுற மாதிரி கொண்டு வர இருக்கிறாங்க யூபிஐன்ற தகவல் மணி கண்ட்ரோல்ல கொடுத்துருக்காங்க. இந்த என்பிசிஐ தான் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. என்பிசிஐ நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. விலங்குகளுக்கு பருமனை குறைக்கிறதுக்கான மருந்துகள் விரைவில் வர இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18ல தகவல் கொடுத்திருக்காங்க. பூனை, நாய்க்கான பருமனை குறைப்பதற்கான மருந்து இப்போ சோதனை ஓட்டம் போய்கிட்டு இருக்கு. விரைவில் வெளியாகுன்ற எதிர்பார்ப்புன்னு சிஎன்பிசி டிவி 18ல அப்டேட் கொடுத்திருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிடுறாங்க. இந்த வீடியோ சேர தருணம் வரைக்கும் ரிசல்ட் வெளியாகலைங்க. ஒரு முன்னோட்டம் சிஎன்பிசி டிவி 18ல கொடுத்திருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம் பஜாஜ் ஆட்டோடைய ரிசல்ட்ல? ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது ரூ. 2810 கோடி. போன வருடம் Q1ல 2096 கோடி ரூபாயாக இருந்தது. ரெவென்யூ எதிர்பார்ப்பது ரூ. 17,050 கோடி. போன வருடம் Q1ல 12,585 கோடி ரூபாய். எபிட்டா எதிர்பார்ப்பது ரூ. 3,442 கோடி. போன வருடம் இதே குவார்ட்டர்ல 2,482 கோடி ரூபாயாக இருந்தது. மார்ஜின் 20.2% எதிர்பார்க்கிறாங்க. போன வருடம் 19.7% இருந்தது. ஏத்தர் எனர்ஜி குறித்து நம்ம முன்னவே செய்தி பார்த்ததுங்க. அவங்க ஃபண்ட் ரைசிங் செய்கிறாங்க. 1,300 கோடி ரூபாய் QIP வழியாக இப்போ அதை முடிவு கொண்டு வந்திருக்கிறாங்க. 1.08 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் அவங்க ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒதுக்கி இருக்கக்கூடிய விலை ஒரு ஷேருக்கு ரூ. 1,202. அவங்க நிர்ணயித்த இந்த ஃப்ளோர் பிரைஸுடன் ஒப்பிடும்போது இது கிட்டத்தட்ட 3% அதிகம். ஆனால் நேற்று க்ளோசிங் பிரைஸுடன் ஒப்பிடும்போது 7% டிஸ்கவுண்ட்ல அவங்க ஷேர்ஸை ஒதுக்கி இருக்கிறாங்க. யாரெல்லாம் பையர்ஸாக இருக்கிறாங்க சில பேர்களை விரைவாக பார்த்துக்கலாம். HDFC மியூச்சுவல் ஃபண்ட் அந்த QIPல சதவீதத்தில் 13.46% இந்த HDFC MF மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆதித்ய பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்டுக்கு 13%, ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டுக்கு 10%, ஈடல்வைஸ் மியூச்சுவல் ஃபண்டுக்கு 7.6%, டாடா மியூச்சுவல் ஃபண்டுக்கு 5.7%, மோத்திலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்டுக்கு 5.3%, அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டிக்கு 5.2% ஷேர்ஸ் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது QIP உடைய சதவீதம். ஒட்டுமொத்த ஷேர்ஸ் இல்லை, QIP உடைய சதவீதத்தில் 5.2% அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டிக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.